ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 9ஆம் தேதி வந்து இந்த எடிட்டோரியல் தான் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் அப்போ தான் வேர்ட்ஸோட மீனிங்கை புரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி தான், நேற்று வீடியோ நம்ம திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நேற்று சொன்ன மாதிரி தான் எடிட்டோரியலை கம்ப்ளீட்டாக தமிழில் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ லைன் பை லைன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா நடுவில் ஏதாவது ஒரு ரெண்டு வேர்டு மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நேற்று நைட்டே வந்து லைவ் ஆயிருக்கும் நம்மளோட சைட்டில். எந்த சைட் அப்படின்னா marktoofficer.in இந்த சைட்டில் தான் லைவ் பண்ணுறோம். இந்த கோர்ஸ் அப்படின்றது நம்ம ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம். அதை தாண்டி நம்மளோட டெலகிராம் சேனல் இருக்குது. ஸோ எப்போ நீங்கள் டவுட்ஸ் போஸ்ட் பண்ணாலும் நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி இந்த யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் ப்ளஸ் வந்து ஹிந்து அக்காப்ஸ் வீடியோஸ் ரெண்டுமே நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரீ கோர்சஸ் தாண்டி நிறைய அடிஷ்னல் பெய்ட் கோர்சஸுமே இருக்கு. அதுவுமே செக் பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த இந்த பிடிஎஃப் இந்த கோர்ஸில் தான் கிடைக்கும். இந்த எடிட்டோரியல் வெக்காபுலரி கோர்ஸ் இதில் தான் கிடைக்கும். ஸோ செக்மெண்டடாக டெய்லி வீக்லி மந்த்லி அப்படின்ற மாதிரி நாங்கள் பிடிஎஃப் கொடுத்துட்ருக்கோம். செக் பண்ணி பாருங்க. சைட் போங்க, என்ரோல் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எந்த எடிட்டோரியலை பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ 2வது எடிட்டோரியல் தான் நம்ம பார்க்க போறோம். எந்த எடிட்டோரியல்? குயிக் ஃபிக்ஸ் ஆன் இந்தியாஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் ஸ்கீம் பட்ஜெட்டரி அலவன்சஸ் அலோன் ஓன்ட் சால்வ் த இந்தியன் ஆர்என்டிஸ் ப்ராப்ளம் அப்படின்றாங்க. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன்ல நம்மளுக்கு என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, இந்தியாவோட ஆர்என்டி துறை இருக்குல்ல, ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். இந்த ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகணும், ஸோ முன்னேறணும் அப்படின்னா வெறும் இந்த பட்ஜெட் மட்டும் பத்தாது, நிதி உதவி மட்டும் பத்தாது. அதை தாண்டி எந்த விஷயம் வேணும் அப்படின்னா தனியாரோட பங்களிப்பு வேணும் அப்படின்றத இந்த எடிட்டோரியல்ல நம்மளுக்கு சொல்ல வராங்க. ஸோ இதுக்காக நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு 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 புது ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம், சரியா? ஸோ ஆர்டிஐ அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வராங்க. ஸோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கம்ப்ளீட்டாக இந்த ஒரு டாப்பிக்கை தான் நம்ம இந்த எடிட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த திட்டம், ஓகே, அந்த பிளான் என்ன? இந்த யூனியன் கேபினட் அப்ரூவ்ட் 1 lakh crore ஆர்டிஐ ஸ்கீம் அப்படின்றாங்க. ஸோ ரிசர்ச் டெவலப்மெண்ட் இனோவேஷன் அப்படின்றதான் இந்த ஆர்டிஐ அப்படின்றாங்க. இந்த ஸ்கீம் கீழே 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் கோடி நிதி உதவி பண்ண போறாங்க. அது எந்த அந்த ஒரு நேம் சொல்லுவாங்கல்ல, ஏஎன்ஆர்எஃப் அப்படின்வாங்க, அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் மூலம் இதை வந்து கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நிதி வந்து ஒரு லோ இன்ட்ரெஸ்ட் லோன் அப்படின்றதை மீன் பண்றாங்க. ஸோ பிரைவேட் கம்பெனிக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரி தான். ஸோ பிரைவேட் கம்பெனிக்கு அவங்க வந்து ஒரு இந்த ஆர்என்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க, இம்ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுக்க போறாங்க. அதை தான் இந்த இடத்துல நம்மளுக்கு மீன் பண்றாங்க. சரி, இந்த இடத்துல இன்சென்டிவைஸ் அப்படின்னா என்ன? இதோட மீனிங் நம்மளுக்கு கண்டிப்பா தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டு, நம்ம இந்த நாளோட மொத வேர்டு என்ன அப்படின்னா இன்சென்டிவைஸ். ஸோ டு என்கரேஜ் ஆர் மோட்டிவ், ஒரு விஷயத்த ஒருத்தவங்களை பண்றதுக்கு நம்ம ஊக்குவிக்கிறது தான் நம்ம வந்து இன்சென்டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்ன பண்றாங்க, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் பிரைவேட் கம்பெனிஸை ஆர்என்டில ஊக்குவிக்கிறதுக்காக இந்த இன்சென்டிவைஸ், அதாவது இன்சென்டிவ் கொடுக்க போறாங்க. அதுக்கு தான் இந்த 1 லட்சம் கோடி நிதியை வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஏஎன்ஆர்எஃப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பார்த்தோம், அனுசந்தன் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இவங்களோட வேலை என்ன, இவங்களோட பங்கு என்னவா இருக்க போகுது அப்படின்னா, ஸோ அதுக்கு எந்த லைன் மீன் பண்றாங்க? ஏஎன்ஆர்எஃப் வில் ஆக்ட் ஆஸ் அ கஸ்டோடியன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்றாங்க. கஸ்டோடியன் அப்படின்னா என்ன? ஸோ இந்த இடத்துல கஸ்டோடியன் அப்படின்றது என்ன மீன் பண்றாங்க? ஒன் ஹூ மேனேஜ் ஆர் ப்ரொடெக்ட் சம்திங். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அவங்கள தான் நம்ம வந்து கஸ்டோடியன் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல பாதுகாவலர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த இடத்துல ஏஎன்ஆர்எஃப் தான் அந்த அமௌண்ட், அந்த 1 லட்சம் கோடி இருக்காங்கல்ல, அதுக்கு கஸ்டோடியனா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம இவங்க கம்ப்ளீட்டா ஒரு இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்றது இந்த இடத்துல மீன் பண்றாங்க. தனித்துவமா இயங்க போறாங்க. அவங்க வந்து யாரு கீழயும் கிடையாது, அவங்க தனித்துவமா இயங்க போறாங்க அப்படின்றது நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்றாங்க. சரி, அடுத்தது இது வந்து ஒரு ஒரு புதிய முயற்சி அப்படின்ற மாதிரியும் நம்மளுக்கு அடுத்த லைன்ல நம்மளுக்கு தெரிய வருது. என்ன? த இன்வால்மெண்ட் ஆஃப் ஏஎன்ஆர்எஃப் இஸ் அ நோவல் மூவ் அப்படின்றாங்க. ஸோ நோவல் மூவ் அப்படின்றது ஒரு புதிய முயற்சி அப்படின்றத மீன் பண்றாங்க. இதனால தனியாரோட பங்களிப்பு வந்து எல்லாமே ஒரு ஒரு முறைப்படுத்தப்படும் அப்படின்றத இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ஸோ நோவல் அப்படின்னா என்ன மீனிங்? நியூல யூனிக், புதுவிதமான, புதுமையான அப்படின்றதான் இந்த நோவல் அப்படின்றத நம்மள இந்த இடத்துல மீன் பண்றாங்க. சரி,
அடுத்த செக்மெண்ட், அடுத்த லைன் என்ன சொல்றாங்க? த கவர்மெண்ட் இஸ் லுக்கிங் டு டேக் த போல்ட் கிளைம் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஸ்கீம்ஸ் அப்படின்ற ஒரு லைனை இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ஸோ இந்த லைன்ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அரசு வந்து நம்மளோட கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்க அவங்க இந்த திட்டத்தை ரொம்ப பெருசா பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு ஆரம்ப நிலையில ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கும். பட் அதை வந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றது இந்த மீன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு அது ஒன்று ஃபெயிலியர்ல முடியும், இல்லைன்னா வந்து ரொம்ப மந்தமா போகும். அது 2 வருஷமோ 3 வருஷமோ எல்லாம் அப்படிதான் இருக்கும். பட் போக போக நம்ம வந்து விடாம நம்ம அதை எஃபர்ட் போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஒரு கட்டத்துல நம்மளுக்கு அது வந்து ஒரு ஒரு அவுட்புட்டை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த இடத்துல போல்டு அப்படின்னா என்ன? போல்டு அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னா, பிரேவ் இல்லைன்னா கான்ஃபிடென்ட். ஸோ தைரியமா ஒரு 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 முடிவு எடுக்கிறது தான் இந்த இடத்துல போல்டு அப்படின்ற சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேர்டு அப்படி என்ன அப்படின்னா, இன்ஸ்பியன்ட் அப்படின்றது ஸ்டார்டிங் டு அப்பியர், உருவாக தொடங்குதல். ஒரு விஷயம் இப்பதான் உருவாக தொடங்குது, ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதுக்கு நம்மளுக்கு எந்த வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்பியன்ட் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஏழாவதா ஒரு வேர்டை மார்க் பண்ணியிருப்போம், ஃபால்டர் அப்படின்றது டு ஃபெயில் ஆர் வீக்கன், தடுமாறுது. ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்பொழுது தடுமாறும்ல, அதை தான் இந்த இடத்துல ஃபால்டர் அப்படின்ற ஒரு மீனிங்கா சொல்றாங்க. ஸோ இந்த இந்த தடுமாறுதல் எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது எல்லாமே ஒரு தடுமாற்றமா தான் இருக்கும், தப்பான வழியில போகும், கோளாறா இருக்கும். பட் நம்ம அதை எல்லா மிஸ்டேக்கையும் ஓவர் கம் பண்ணி தான் அதை நம்ம கொண்டு வரணும், ஒரு ஃபைனல் அவுட்புட்டை கொண்டு வரணும். சரி, இந்த ஸ்கீம் இருக்குல்ல, இந்த ஸ்கீம்ல என்ன எலிஜிபிலிட்டி? ஓகேவா? ஸோ என்ன எலிஜிபிலிட்டி இஷ்யூ இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, அது எந்த லைன்ல மீன் பண்றாங்க? நல்லா பாருங்க. அது எந்த லைன்ல மீன் பண்றாங்க அப்படின்னா, ஒன்லி TLR 4 டெக்னாலஜி ரெடினஸ் லெவல் ப்ராஜெக்ட்ஸ் would be எலிஜிபிள் அப்படின்றாங்க. ஸோ இது என்ன? TLR 4 அப்படின்னா வளர்ச்சி, அதாவது இப்பதான் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்பதான் வந்து வளர்ந்துட்டு வராங்க. அப்படிப்பட்ட ஒரு 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 திட்டங்களுக்கு மட்டும்தான் நிதி கிடைக்கும் அப்படின்றது இந்த 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 ஸ்கீமோட ஒரு எலிஜிபிலிட்டி இஷ்யூ அப்படின்றது இந்த இந்த எடிட்டோரியல்ல நம்மளுக்கு மீன் பண்றாங்க. ஓகேவா? இது வந்து ஆர்பிட்டரி அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே வளர்ச்சி அடைந்ததுக்கு எதுக்கு நம்ம இன்னும் போயிட்டு ஒரு நிதி கொடுக்கணும்? இப்போ புதுசா வளர்ந்து வரவங்களுக்கு தான் நம்ம வந்து அந்த பிளான், அந்த ஐடியா நல்லா இருக்கு அப்படின்னா அவங்கள நம்ம ஊக்குவிக்கலாம். பட் ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்க பிளானுக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ இந்த இடத்துல கிரியேட் ஆகுது. ஸோ ஆர்பிட்டரி வெக்காபுலரி 8 பாருங்க. ஆர்பிட்டரி அப்படின்றது வித்தவுட் லாஜிக் ஆர் ரீசன், தன்னிச்சையா எந்தவித ரீசனுமே இல்லாம ஒரு விஷயத்த பண்றது வந்து நம்ம ஆர்பிட்டரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்ன அப்படின்னா, வெஞ்சர் கேபிட்டல் thrives on the fickleness of innovation அப்படின்றது அந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இனோவேஷன் அப்படின்றது எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது, மாறுபாடு அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அதை இந்த இடத்துல மீன் பண்றாங்க. நெக்ஸ்ட் இந்த TRL 4 அப்படின்னா என்ன? டெக்னாலஜி ரெடினஸ் லெவல். இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸுக்கு மட்டுமே கொடுக்கறத தாண்டி புதுசா வர யோசனைகளுக்கும் நம்ம வந்து அந்த ஒரு நிதியை கொடுக்கலாம். அந்த யோசனை உண்மையிலேயே ஒர்த்தா இருக்கு, இல்ல அதை பண்றவங்க கரெக்டா எடுத்துட்டு போவாங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த ப்ரூஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த நிதியை கொடுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. இந்த இடத்துல வெக்காபுலரி 9 என்ன அப்படின்னா, ஃபிக்கிள்னஸ். ஸோ ஃபிக்கிள்னஸ் அப்படின்றது மாறுபடக்கூடிய, சேஞ்சபிலிட்டி அப்படின்னு சொல்லி மீனிங் சொல்லலாம். மாறுபட்டுட்டே இருக்கும்ல, அதை வந்து நம்ம ஃபிக்கிள்னஸ் அப்படின்ற ஒரு வேர்டு சொல்லலாம். ஸோ சூப்பரான வேர்டு இன்னைக்கு. அடுத்தது என்ன? ஒரு முக்கியமான ப்ராப்ளம், ஒரு ஒரு கோர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? ஸோ இதெல்லாம் என்ன கோர் ப்ராப்ளம் அப்படின்னா, எந்த லைன்ல இருந்து இந்த விஷயம் ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. இந்தியா கண்டினியூஸ் டு சயின்டிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, லாஸ்ட் பேராகிராஃப் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல. ஓகேவா? இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, திறமையான திறமையான சயின்டிஸ்ட், திறமையான சயின்டிஸ்டை வந்து இந்தியா வந்து இழந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற இந்த நிதி போதாது அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ஓகேவா? பெரிய அளவுல ஸ்ட்ரக்சரல் மாற்றங்கள் வந்து இந்தியாவில் நடக்கணும் அப்படின்றது இந்த எடிட்டோரியல்ல நம்மளுக்கு வந்து ஃபைனலா சொல்லி முடிக்கிறாங்க. இது வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு நல்ல முயற்சி தான். பட் இருந்தாலும் இந்த நிதி அப்படின்றது வளர்ந்த ஒரு திட்டங்களுக்கு மட்டும் போய் சேராம எல்லா வளர்ந்து வரும் திட்டங்கள் என்னன்னா நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுதான் இந்த எடிட்டோரியல்ல சொல்லி நம்மளுக்கு செக்மெண்டா சொல்லி முடிக்கிறாங்க. கரெக்டா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோல நீங்க அட்லீஸ்ட் ஒரு 2 வேர்டு 3 வேர்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த எடிட்டோரியல தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னொரு எடிட்டோரியல் ஆட் பண்ணலாமா? ஸோ உங்களோட ஆதரவை பொறுத்து நம்ம இன்னொரு எடிட்டோரியல் ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ
அட்லீஸ்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்களாக ஷேர் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட் markedofficer.in வெப்சைட்டில் போயிட்டு என்ரோல் பண்ணுங்க. என்ரோல் பண்ணி கோர்ஸில் என்ரோல் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ குவிசஸ் கொடுத்துட்டு வரோம். முக்கியமாக இந்த எடிட்டோரியலுக்கு நம்ம டெய்லியுமே குவிசஸ் கொடுத்துட்டு வரோம். 10 குவிசஸ் பர் டே, ஒரு நாளைக்கு ஒரு 10 குவிசஸ் வந்து கொடுத்துட்டு வரோம். ஸோ எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டோரியல் செக்ஷன் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஆல். பபாய்.